பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே.
எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இசைக்கு சித்து நாம் முடிந்ததே, ரகுபோ தொடங்கினதே. எல்லா இசைக்கு சித்து நாம் முடிந்ததே, ரகுபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோட அல்லேலூயா. வாசிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1. ராஜாவின் வார்த்தையின்படி அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே
யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணின, பெண்மான்களை ஈன பண்ணின நம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு முன்பதாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த காலையிலே இதோ அடியேனோடு பேசும் என்று சொல்லத்தக்க விதத்தில் எங்களை உருவாக்கும், பரிசுத்தப்படுத்தும், வார்த்தையை அனுப்பி எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மாற பண்ணுவேன், சொல்லுங்க, மாற பண்ணுவேன் என்ற தலைப்பில் இந்த காலையில் சத்திய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய சர்ச் ஆரம்பத்தில் இருந்ததை விட எல்லா நிலைகளிலும் மாறுதலை அடைந்திருக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பலது மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்கூலில், கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளே, உங்கள் படிப்பில் சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதை விட நேற்றைக்கு எங்களுடைய கல்யாண போட்டோ பார்த்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு ராஜன் பாஸ் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறாரு. எங்க மாமா என்ன நம்பி எனக்கு என்ன பொண்ணு தந்தாரோ, ஒரு ஈர்க்குலி மாறி இருக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்த எனக்கு ஒரு மாறுதலை கத்த தந்திருக்கிறார். இந்த மாறுதல் உங்களுக்கும் வந்திருக்கிறது. இன்னைக்கு முடிஞ்சால் வீட்டில் போன உடனே உங்க கல்யாண போட்டோ இருந்தால் அந்த ஆல்பத்தோடு பார்க்கணும். நீங்கள் எவ்வளவு மாறுதல் அடைந்திருக்கிறீர்கள் என்பது அந்த போட்டோ உங்களுக்கு காண்பித்து தரும். இன்னைக்கு காலையில கத்த சொல்றாரு, நான் உனக்கு ஒரு மாறுதலை இந்த நாட்களில் கட்டளையிட போறேன். மிக தெளிவான ஒரு வேத விளக்கத்தை உங்களுக்கு ஜெபத்தோடு கொண்டு வருகிறேன். எஸ்தருக்கு முன்பதாக இந்த ராஜாவுக்கு இளவரசியாய் இருந்த ஒருவள், அல்லேலூயா, ராஜா தன் மனைவியை தான் உருவாக்க போகிற, தான் ஏற்பாடு பண்ண போகிற அந்த விருந்துக்கு அழைக்கிறார். ராணி சொன்னா, நான் வரமாட்டேன். ராஜாவுக்கு பெரிய வசனம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்க மனைவிய ஒரு இடத்துல கூட்டிட்டு போறோம்னு சொல்லுதீங்க, அன்னைக்கு அவன் வரமாட்டான்னு சொல்லுதாங்க, அங்க சண்டை வருமா? சண்டை வராதா? பெருத்த சண்டை வரும். ஆனா இந்த வேத பகுதியை வாசித்த பொழுது ராஜா இந்த மனைவியோடு எந்த சண்டைக்கு ஒன்றும் போகல. அடுத்து ராஜா சொல்லுகிறார், இந்த ராணியினுடைய ஸ்தானத்தில் ஒருவள் எனக்கு ராணியாக வர வேண்டும். விளம்பரம் செய்யப்பட்டது. விளம்பரத்தின் அடிப்படையிலே கன்னியான அழகான பெண்களை பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்து அவர்களை சுத்திகரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான என்னென்ன பெர்ஃப்யூம் உண்டோ, அழகு பொருட்கள் எதெல்லாம் உண்டோ எல்லாம் ரெடியாக்கி இருக்க சொல்ல, அந்த ஸ்தானத்தில் மொர்தெகாய் என்கிற ஒருவர் தன்னுடைய உறவிலே ஒருவளை கர்த்த சமூகத்திலே வளர்த்தி வருகிறாள். யாருக்கு தெரியாம அந்த செலக்ட் பண்ணின அந்த கூட்டத்தில் ஒரு கன்னியாயிருந்த அழகாயிருந்த எஸ்தரை அந்த இடத்திலே அனுப்புகிறார். அடுத்த சைடுல யூதரை இல்லாமலாக்க வேண்டும், யூதர்கள் ஒன்றும் இல்லாமையில் ஆக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஹாமான் ஒரு பெரிய பிளான் பண்ணுகிறான். அந்த பிளானிங்கினுடைய கன்க்ளூஷன் என்பது இந்த மொர்தெகாவை அந்த தூக்கு மேடையிலே கொண்டு நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பிளானிங்குள்ளாக அவன் மறு சைடிலே செயல்படுகிறான். ஹாமான் ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கையான மனுஷன்.
ராஜா கிட்ட என்ன சொன்னாலும் ராஜா ஹாமான் சொன்னதை கேட்பார். இந்த நல்ல காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு மாறுதல் என்ற தலைப்பிலே பேச போகிறார். இந்த முகவரியை ரொம்ப கவனமாய் உன்னிப்பாய் நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு சைடுல சொந்த ஜனம் அழிந்து போய்விடக்கூடாது, சொந்த ஜனத்திலிருந்து ஒரு ராணியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஹார்ட் பீட். மறுமுனையிலே யூதர்களை அழித்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு பிளானிங்ல ஹாமான் செயல்படுகிறான். இன்னைக்கு உங்களையும் பல இடத்தில் உங்களை வளர்த்துவதற்கு கொஞ்சம் பேர் உண்டு. உங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கிற பிளானிங் பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இந்த வேத வசனம் சொல்கிறது ஹாமானினுடைய சதி திட்டங்கள் தோற்கப்பட்டது. மொர்தெக்காவினுடைய பிளானிங் வெற்றிகரமாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் மாறினது. இந்த காலையில் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சூழ்நிலைகளை, உன் குடும்பத்தின் பின்னணியை, இப்பொழுது இருக்கிற நிலைமைக்கு ஒரு மாறுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஆராதனையில நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு என் ஜனமாகிய விசுவாசிகளோடும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த வார்த்தைகளை கவனிக்கிற உங்களுக்கும் இருதரத்தார்க்கும் இணைந்து இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நாம் பாட பாகமாக வாசித்த ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையிலே உங்களை மாற பண்ணுகிற கர்த்தர் ஒண்ணு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறார்னா, தீமையை உங்களுக்கு நன்மையாக ஆண்டவர் மாற்ற போகிறார். தீமையை நன்மையாக மாற்ற போகிறார். யாக்கோபுக்கு உள்ள பிள்ளைகள், அதுல யாக்கோபு அதிகம் நேசித்த மகனாகும் இந்த யோசேப்பு. யோசேப்பு தன் சகோதரரை விசாரிக்க, சகோதரனுடைய நலனை கருத்தில் கொண்டு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவன் போன பொழுது அவனை அடித்தார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், அவனை தண்ணீர் இல்லாத கிணத்துல கொண்டு போட்டாங்க. ஒருத்தன் பரிந்து பேசுகிறான், இவனை கொலை செய்ய வேண்டாம். அன்றைக்கு மிருகங்களை மற்ற பிராணிகளை விற்பனை செய்கிறது போல மனிதனை விற்று வந்த காலம். நெல்சன் மண்டேலா உங்களுக்கு தெரியுமா? the நெல்சன் மண்டேலா, the great leader, அவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிர்த்தவர். நோபல் பரிசுடைய அந்த காரியத்தை பெற்றவர். ஒருத்தர் சொல்லுதான், இவரை சகோதரனை கொலை செய்ய வேண்டாம், எகிப்துக்கு விட்டு விடுவோம். நீங்க பைபிளை நல்லா படிக்க சொல்ல, இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, 20 காசுக்காக எகிப்தில இவனை விற்று விட்டார்கள். ஒருவேளை சகோதரர்கள் நினைச்ச இவன் அட்ரஸ் இல்லாம போயிடுவான். ஒருவேளை சகோதரர்கள் நினைத்தார்கள் இவனை இனி மறுபடி நம்மால் காணவே முடியாது, இவன் யார் வீட்டில் போய் பிச்சை எடுக்க போறானோ, இவன் யாரு வீட்டில் போய் கையேந்தி நிற்க போறானோ என்று ஒன்னும் அவங்க நினைக்கல, வித்துட்டாங்க. மறுமுனை ஒரு மிருகத்தை கொண்டு அவனுடைய வஸ்திரத்தை அந்த மிருகத்தினுடைய இரத்தத்தில் துவைத்தெடுத்து, அப்பா எங்களை பார்ப்பதற்கு யோசேப்பு வந்தது உண்மை, அவனை ஏதோ ஒரு மிருகம் அவன் என்ன செய்து சாப்பிட்டுட்டு மீதி இருந்தது துணி. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுடைய அண்ணன் தம்பியினுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு இடரல் வர சொல்ல,
எவ்வளவு வேதனைப்படுவீர்கள். அப்பா கனவு கண்டு கொண்டிருக்கிறார். யோசேப்பு மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய உடன்பிறப்புகள் திரும்பி என் பக்கம் வருவார்கள். வந்து சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒருவன் ஆப்சென்ட், ஒருவன் மரித்து போய்விட்டான், அவனுக்குள்ள அடக்க ஆராதனை செய்வதற்கான எந்த முகாந்திரம் இல்லை, மிருகம் இவனை தின்று விட்டது. ஆனால் இவன் போய் சேர்ந்தது போத்திப்பருடைய வீடு, இவன் போய் சேர்ந்தது சிறைச்சாலை. இவன் ஒரு சொப்பனக்காரன். சொப்பனத்தின் மூலமாக, பரிசுத்தத்தின் மூலமாக ஒரு உன்னத நிலையில் ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். இவ்வளவு உங்களுக்கு இந்த விளக்கம் போதும். இப்ப நான் இந்த வசனத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறேன். நீங்கள் எனக்கு செய்த தீமை செய்ய நினைத்தீர்கள். ஹலோ, இன்னைக்கு காலையில உங்களை ஆண்டவர் ஒரு கண்ணாடிக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். நீங்கள் யாருக்காவது தீமை செய்தது உண்டா? அந்த தீமை செய்த இடத்துல ஆண்டவர், நீங்க தீமை செய்த நபரை ஆண்டவர் இன்னைக்கு வைத்து வச்சிருக்கிறாரு. அதனுடைய மேஜரான ஒரு மனிதனாகும் இந்த யோசேப்பு நின்று சொல்கிறாரு, சகோதரமாரே, எங்க அப்பா மரிப்பதற்கு முன்பதாக உங்களை குறித்து ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாரு. நான் மரித்த போன பின்பு என் பிள்ளைகளாகிய உன்னை விட்டு போட்ட, உன்னை இவ்வளவு வேதனைப்படுத்தின சகோதரர்களுக்கு என்ன செய்திடக்கூடாது? தீமை செய்திடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா தன் சகோதரர்களுக்கு முன்பதாக நின்று சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சபையே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறாரு, நீங்களும் நானும் பல இடத்துல பலருக்கு தீமை செய்ய நினைத்தது உண்டு. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களுக்கு உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு கூட பிறந்த சகோதரங்களுக்கும் அப்பனுக்கும் உதவி செய்ய வேண்டியவன் வெகு ஜனத்திற்கு ஒரு உதவியாளனாக, உயிர் காக்கிற ஒரு நல்ல மனிதனாக ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். இன்னைக்கு காலையில பாட்டு பாடுனீங்க, ரொம்ப சந்தோஷம். உம் அழகான கண்கள் என்னை கண்டது. எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்ல இடத்துல என்னை ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில சகோதரங்கள் நினைத்தது இந்த 20 காசு என்கிறது, அவங்க எத்தனை பேரம் பேசி எத்தனை பேர் எத்தனை ரூபா வீதிச்சாமன்னு எனக்கு தெரியாது. ஆனா 20 காசுக்கு அவன் கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பை உணர்ந்து ருசித்தவன் யோசேப்பு. இன்னைக்கு காலையில கத்த சொல்கிறாரு, அவர்கள் நினைத்தது தீமையாக, அட்ரஸ் இல்லாதவனாய் மாறிவிடுவேன் என்று நினைத்த சாணத்தில் பரலோகம் ஒருவனை அட்ரஸ் உள்ளவனாக மாற்றுறது மாத்திரமல்ல, அவனை வெகு ஜனங்களை உயிரோடு காக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு நீங்க நினைக்க உங்க குடும்பத்தை மட்டும் நீங்க போஷிப்பீங்க, உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் நீங்க காவலாளியா இருப்பீங்க. இல்ல, உங்களை வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியான ஒரு கருவியாக ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேனே. ஆதலால் இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் தீமையை நன்மையாக உங்க வாழ்க்கையில மாற்ற போகிறேன். எந்த காரியம் உனக்கு தீமையாக ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிறாரோ அந்த தீமையை விட்டு விலகி வந்தா உனக்கு நான் நன்மை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று ஆவியானவர் சபைக்கு நடுநின்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் வர சொல்ல என்னை கவர்ந்த ஒரு வேத பகுதியை உங்களை வாசிக்க சொல்ல போகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை வாசிக்க கேட்போமே. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். யார் நிமித்தம்? கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாக சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். யாரை போல?
யோசேப்பை போல பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 12 வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மகனே, மகளே, உனக்கு என்னதெல்லாம் தீமையாக யாரெல்லாம் செய்தார்களோ, என்னதெல்லாம் தீமையாக வந்ததோ, உனக்கு அதை நன்மையாக மாற பண்ணுகிற கர்த்தர் உரைக்கிறார். இரண்டாவதாக வாசிக்கலாமே, யாத்திராகமம் 15 வசனம் 25. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமாக தண்ணீராக மாறிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2, மாறாவை மதுரமாக மாற பண்ணுகிறவர். சொல்லுங்க, மாறாவை மதுரமாக. 10 மாசத்துல இருக்கிறோம் நம்ம. இந்த 10 மாசத்துல எதெடுத்தாலும் நமக்கு இருக்கிற வாழ்வு, வாயிலிருந்து வருகிறது ஒரு கசப்பான ஒரு மாறாவின் அனுபவம். தேவன் பொய் உரைக்கிறவர் அல்ல, தேவன் மனமாறுகிறவர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். 430 வருஷம் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் என்ற வேர்பிரிக்கப்பட்டவர்கள், ஆபிரகாமின் பின் சந்ததிகள் அடிமையாயிருக்கிறார்கள். அடிமைத்தன வீட்டிலிருந்து ஒரு மோசேயை ஆண்டவர் தலைவனாக ஏற்படுத்தி இந்த ஜனங்களை 6 லட்சம் புருஷர்களோடு பயணித்து வருகிற வேளையில் செங்கடல், எரிகோ, மாறாவில் போய் எந்த தண்ணி குடிச்சாலும் மாறாவில் உள்ள தண்ணிக்கு என்ன டேஸ்ட்? கசப்பு. 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதத்தில் எதை எடுத்தாலும் கசப்பு 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 என்ற சூழ்நிலையில் ஒரு மாறாவின் அனுபவத்தில் இந்த காலையில கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து, உறவுகளை குறித்து, சபையை குறித்து ஒரு கசந்த அனுபவத்தில் நீ வந்திருப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மாறாவின் கசப்ப மதுரமாக மாற்ற போறேன். மோசே ஆண்டவர்ல ஒரு விண்ணப்பத்தை ஆக்கும், கூப்பிட்டதை ஆக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் சொல்லி இந்த ஜனத்தை நான் அழைத்து வந்தேன். நீர் சொன்னது பாலும் தேனும் ஓடுகிற கானான். எங்கள் பிரயாணத்திலே இந்த மாறாவின் அனுபவம், எங்க கொண்டு தண்ணியை போய் மொண்டெடுத்தாலும் அது கசப்பு. 2025 பலருக்கு பல சூழ்நிலைகளில் மாறாவின் அனுபவத்தில் வந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்வுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு மதுரமான ஒரு செய்தி உங்க காதுகள் கேட்கப்படுது. கரங்களை தட்டி அவன் மண்டாடி கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது மறுமுனையில் ஒரு சத்தம் வருகிறது, ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை நீ வெட்டி அதனுடைய கிளையை தண்ணீரில் போடு, தண்ணி மதுரமாக மாறிடும். தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொஞ்சம் பச்சை தண்ணி கிடைக்கும் யார் வீட்டில். ஏன்னா நம்ம இந்த கிளைமேட்டினுடைய அதை அடிப்படையில் நம்ம பச்சை தண்ணி கொடுப்போம். ஆனால் கேரளாவில் யார் வீட்டில் போனாலும் ஒரு வெண்ணி உண்டு. அந்த வெண்ணிக்குள்ள கலரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கருங்காலி தண்ணி. என்ன தண்ணி? இந்த தண்ணி பச்சை தண்ணியை விட கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சொல்லுகிறாரு, ஒரு மரம் உண்டு. அந்த மரம் மாறாவின் அனுபவத்தை மாற்றி மதுரமாக மாற்றும். அந்த மரம் யார் என்றால் கிறிஸ்து. அல்லேலூயா. அது உடைக்கப்பட்டது, அது நிலத்தை போல உழப்பட்டது.
அந்த மரம் யார் வீட்டில் வந்து விழுதோ அந்த வீட்டில் மதுரம் உண்டாகும். கோடிகள் வைத்திருக்கிறவனுக்கு வீட்டில் சமாதானம் இல்லை. எல்லா நன்மையும் வந்தவனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ, இயேசு உள்ள வீட்டில் சந்தோஷம், இயேசுவின் உள்ள வீட்டில் சமாதானம், இயேசு இருக்கிற வீட்டில் நிம்மதி. இந்த காலையிலே மாராவின் தண்ணீரை ஒரு மரத்தின் கிளை சென்றடைந்து விழுந்து மதுரமாக்கிறது போல மாராவின் அனுபவத்தில் கலக்கத்தோடு துக்கத்தோடு இந்த 10வது மாதத்தை கடத்தி விடுகிற சபையாரோடு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மதுரமான வாழ்க்கையை உனக்கு தர மாற பண்ணுகிற ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட வந்து நிற்கிறார். ஒரு மதுரமான அனுபவத்துக்குள் உங்களை கொண்டு செல்ல கர்த்தர் விரும்புகிறார். எதெடுத்தாலும் இல்லை, எதெடுத்தாலும் ஒரு நெகட்டிவான திங்கிங், இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா என்கிற கேள்வி மேல் கேள்வி நம்முடைய ஆத்துமாவுக்குள் கேட்டு வருகிறோம். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, என் ஜனம் 430 ஆண்டுகள் அடிமையாயிருந்தது, அவர்கள் அடிமையாயிருக்க எனக்கு மனமில்லை. இந்த ஜனத்தை ஒரு மதுரமான இடத்தில் கொண்டு சென்று பாலும் தேனும் ஓடுகிற இடத்தில் என் ஜனம் போக வேண்டும் என்று பரலோகம் அறிந்து போன இடத்துல மன்னாவை கொடுத்து போன இடத்துல மாராவின் தண்ணீரை மதுரமாக்கி அவளுக்கு கொடுத்து ஆண்டவர் சொல்லாரு, நான் உங்களை கசப்பான மாராவின் அனுபவத்தை மாற்ற விரும்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மதுரம் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் அறியாத, நீங்கள் எண்ணி பார்த்திராத சில மதுரமான செய்திகளை இந்த காலத்தில் கேட்பீங்க என்று விசுவாசத்தோடு ஆவியில நிறைந்து தேவ சமூகத்தில் உங்களுக்கு இந்த வசனத்தை ஃபார்வேர்ட் பண்ணுகிறேன். மூன்றாவதாக உபாகமங்களின் புத்தகம் 23:5. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். பிலேயாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இன்னைக்கு உலகத்தில் அநேக பிலேயாம்கள் உண்டு. பைபிளை நீங்க நல்லா படிங்க. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. கிராமப்புறத்தில் இருக்கிறோம், அப்ப ஒரு சண்டை வந்தா எப்படிதான் நம்ம சாபம் போடுறதுன்னு தெரியாது, காரி துப்பது எப்படிதான் வருதுன்னு தெரியாது, சாட பேசி எப்படிதான் வருதுன்னு தெரியாது, அது வந்துடும். இன்னைக்கு காலையில பிலேயாமே உனக்கு செவி கொடுக்க மாட்டாரு. இந்த காலையில அதை ஒரு வசனத்தை கொண்டு அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எண்ணாகமங்களின் புத்தகம் 23:4 வாசிங்க பாப்போம். தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளைகளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன். ஒரு தீர்க்கதரிசிய தொட்டு கொடுத்து நீ சாபம் போடுன்னு சொல்லி கூட்டிட்டு போன இடத்துல தீர்க்கதரிசி சொன்னான், பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் எனக்கு உண்டாகவில்லை, நான் எப்படி சாபம் போடுவது? இந்த காலையிலே நீங்கள் பிறந்ததிலிருந்து யாரெல்லாம் சாபம் போட்டீங்களோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பிள்ளைகளை சாபம் போட்டீங்களா? கணவனை சாபம் போட்டீங்களா? மனைவியை சாபம் போட்டீங்களா? உங்களுக்காய் பிரசங்கிக்கிற உங்கள் போதகரை சாபம் போட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, கர்த்தரிடத்தில் சொல்லாததை நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மூன்றாவது, ஒரு சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். இன்னைக்கு காலையில உபாகமம் 23:5 மறுபடியும் ஒருவர் வாசிக்க கேட்போமே. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் சித்தமில்லாமல்
உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு என்னதாக மாறுவார்? கரங்களை தட்டி. மோபாபியர்கள் 10ஆம் தலைமுறை வரை கர்த்தர் சமூகத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர ஸ்வீகாரம் அற்றவர்களாயிருந்த பொழுது ஒரு நகோமியை அந்த ஊருக்கு ஆண்டவர் அனுப்பினார். அவ இஷ்டப்படி போன ஆண்டவர் விட்டுட்டாரு. போய் 3 பேரை இழந்தாள். கணவனை, மக்லோனை, கிலியோனை இழந்தாள். 2 மருமக்களை கூப்பிடுதா, மருமக்களே இனி நான் விவாகமாயி 2 ஆண் பிள்ளைகளை பெற்று உங்களுக்கு கணவமாற தருவதற்கு சாத்தியமல்லாத காரியம். உங்க ஊர்ல போய் உங்க விருப்பத்தின்படி நல்ல ஒரு மணவாளனை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஆதலால் பிழையாமே உங்கள விருப்பத்தின்படி செய்கிற தெய்வம் அல்ல நானு. நீ ஒருவனை துட்டு கொடுத்து நீ சாபம் போட கொண்டு போனாய். அந்த தீர்க்கதரிசி சொன்னான், வானத்திலிருந்து ஒரு வார்த்தை வராம நான் எவனையும் சாபம் போடுவது இல்லை. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், யாரையும் சாபம் போடாதங்க. அந்த சாபம் எப்படி மாறுனா ஆசீர்வாதமாக மாறும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க பிள்ளைகளை பார்த்து அவன் முன்னால சொல்லுங்க, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை ஆயிரங்களுக்கு உதவியா வைப்பாரு. அல்லேலூயா. நான் இன்னைக்கு நினைக்கிறேன், நான் +2 முடிச்சு முத வேலைக்கு போறேன். என்ன வேலைக்கு போய் சம்பளத்தை எங்க அப்பாட்ட கொடுத்தேன். ஆமா சொல்லுங்க. 2வது திருப்பி அதை பணம் திருப்பி தேவைக்காக வாங்கினது உண்மை. அந்த ஆசீர்வாதத்தை அப்பங்கிட்ட இருந்து வாங்கின ஒரு நபராகும் நான். எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய சங்கடம். 8 பிள்ளைகளுக்கு விவாகம் ஆயிற்று. ஏன் அன்பாக வளர்த்தின வியாதி படுக்கையில் இருந்தவனுக்கு ஒரு கல்யாணம் முடித்து வைக்கலைங்கிற ஒரு பெரிய வேதனை அம்மாவுக்கு இருந்தது. நான் மனப்பூர்வமாய் நினைக்கிறேன், எங்க அம்மா என் கல்யாணத்தை பார்க்காவிட்டாலும் ஆண்டவரே என்னுடைய 8வது புதல்வனை கைவிட்டு விடக்கூடாது என்று ஜெபித்த ஜெபத்தினால் என்னை இன்னைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ யாரையாவது சாபம் போட்டது உண்டா? யாரையாவது சபித்தது உண்டா? தெரிந்து தெரியாமல் சாபம் போட்டது உண்டா? சாபம் போடுகிற வேலை உன் வேலை இல்லை. உன் வேலை ஆசீர்வதிக்கிற வேலை. அந்த வேலையை என் கர்த்தர் செய்தார். மனைவி நம்ம அடிக்கிற டயலாக் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்ன அப்பா கெட்டுனா இவ்வளவுதான் கெட்டுவேன். ஒத்த காலில். எந்த காலில்? ஒத்த காதலிக்கிறவங்க அதை விட சூப்பர். கண்ணுனா நீ தான் எனக்கு கண்ணு. அடுத்து பேர் போடுது மூதேவி. என்னது? சோத்திரம். சாத்தான். என்னது? லூசிபர். கண்டிப்பா ஒரு நாள் அவன் லூசிபரா மாறிடுவா. நீங்க பார்த்து சொல்லணும். உன்னத பாட்டை போய் வீட்டில் போய் படிக்கணும். என்ன பாட்டு? என் பிரியமே, என் ரூபவதியே. உன்னை கூப்பிட்டு பாருங்க, வீட்டில் களங்கமே வராது. அப்பா எண்ணெய்க்கு உள்ளதை விட சாப்பாடு நேரமே வந்துடும். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். இனி கணவனை சாபம் போடுவீங்களா? இனி மனைவியை சாபம் போடுவீங்களா? சாபம் போட்டா அது நரகம் உங்க வீட்டில் இருக்கு. பரலோகத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் பேசுகிறார். சாபத்தை நான் யாரா மாற்றுவேன்? ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். எனக்கு இந்த 7 காரியத்தை உங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்பீடா போனதான் இந்த 7ஐயும் உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். 2 சாமுவேல் 22:29. 2 சாமுவேல் 22:29. கர்த்தராயிருக்கிற தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கரங்களை தட்டி. கர்த்தர் சொல்றாரு, இருளை வெளிச்சமாக மாற்றுவேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இருளை வெளிச்சமாக மாற்றுவேன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன்.
கர்த்தராயிருக்கிற தேவரீர் விளக்காயிருக்கிறார். அந்த the light of God, வெளிச்சமாயிருக்கிற கர்த்தரை நம்ம இருதயத்துக்குள்ள ஏத்தணும். இன்னைக்கு பல நேரத்தில் ஏசப்பா சர்ச்சுக்கு வராரு, வீட்டு வாசல் வர வராரு, அவர் போயிருந்தாரு. ஏன்னா வீட்டில் நடக்கிற உங்க போடுகிற கெட்ட வார்த்தை, நீங்க போடுகிற சண்டை, வீட்டில் இருக்கிற கலக்கம், இத பார்த்துட்டு அவர் வெளியில போயிருந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, எத்தனை பேருக்கு உங்களுக்கு அவர் விளக்கா இருக்கிறாரு. பைபிள் சொல்லுது கர்த்தர் யார், அவர் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர் உங்கள் பாதைகளுக்கு தீபமும் பாதைகளுக்கு உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஆண்டவர் 4வது சொல்கிறாரு, உன் இருளை எல்லாம் மாற்ற போறேன். உன் இருளை, உன் வீட்டில் இருக்கிற உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற இருளை நான் வெளிச்சமா மாற்ற போறேன். ஒரு வசனத்தை கூடி உங்களுக்கு அதை சொல்லி அதை விளக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை ரொம்ப டச்சபிளா தொட்டது. சங்கீதம் 18:28. தேவரீர் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி கத்து சோதரம். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஏன் உங்களை இருள் மாற போகிறது? நான் செய்கிற தொழிலில் இருள் இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய படிப்பில் இருள் இருக்கிறது, என் குடும்ப வாழ்க்கையில இருள் இருக்கிறது. இந்த இருள் என்ன மாற போகுது? வெளிச்சமாக வாங்க போறது. இருள் வெளிச்சமாக சொன்ன சும்மா நடக்கவே நடக்காது. கர்த்தர் எவன் ஒருவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறானோ, உழைக்கிறானோ, அவன் பட்சத்தில் ஏசப்பா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களாம் நினைப்பீங்க, பாஸ்ட் பல இடத்துல பிரசங்கம் முடிஞ்சு நல்ல துட்டு வருதோ. ஒரு துட்டும் வராது. இது ஏன் மேல விழுந்த கடமை. ஆனா எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னா, ராஜன் இப்படி ராப்பகலா ஓடி கர்த்தருக்காக ஊழியம் செய்து அவன் போட்ட பெட்ரோல் கூடி அவனுக்கு காணிக்க கொடுக்க மக்கள் இல்லாட்டையும் பரலோகம் இறங்கி அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு நன்மையை அனுப்புகிறது. கரங்களை தட்டி. அதனால நான் கண்டுகொண்ட தேவன், அவர் எனக்கு விளக்காயிருக்கிறாரு, அவர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறாரு. அவர் என் இருளை எல்லாம் மாற்றி போடுவார். யாருகிட்ட எல்லாம் இருள் இருக்கிறதோ ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை வெளிச்சமாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறேன். ஆதலால் உன்னை மாற பண்ணுகிற கர்த்தர். 5வதாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையில் நிறைவாக்குவார். அல்லேலூயா. சகோதரமாரே, வீட பாஸ்டர் நானா என் கணவர் தாராரு, நான் தான் வீட்டினுடைய எல்லா வரவு செலவு நடத்துகிறவங்கிற சகோதரிமார் ஒன்று கையை தூக்குங்க ப்ளீஸ், வெக்கப்படாம. சூப்பர் பாஸ்டர், நான் தான் வீட்டில் எல்லாம் நடத்துதேன் பாஸ்டர், வரவு செலவு மொத்தம் ஏன் கண்ட்ரோல்னு சொல்லுங்க சகோதரமார் ஒன்று கை தூங்க. வெரி குட். நான் பாஸ்டர் மட்டும் அடிக்கடி சொல்லுவேன், எந்த பொருள் தீருதோ தீருதுக்கு முன்னமே என்ன செய்திடணும், நான் தான் வீட்டை கண்ட்ரோல் பண்ணுகிறது. வீட்டில் அம்மாட்டு சொல்லிடுவேன், என்ன குறைவுபடுகிற நேரத்திலேயே என்ன செய்திடணும், சொல்லிடணும். சகோதரிமாருக்கு என்ன, உங்க கணவனை டென்ஷன் ஏற்றி விடுவீங்கன்னா, மனைவி மாற எப்போ டென்ஷன் ஏற்றி விடுவீங்கன்னா, கணவன் மாற எப்போ ஏற்றி விடுவீங்கன்னா, யாராவது வந்திருப்பாங்க, சீனி இருக்காது, வந்தவன் நினைப்பா இனி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. சோத்திரம். இன்னைக்கு காலையில கத்த சொன்னாரு, இயேசுவை ஏன் இந்த பரலோகம் உங்களுக்கு அனுப்பிச்சு தெரியுமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரை நீங்க போய் கேட்கணும், ஆண்டவரே எங்க வீட்டில் என்னதெல்லாம் குறை இருக்கு, ஆண்டவரே என்கிட்ட என்னதெல்லாம் குறை இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு ஒண்ணு நீங்க ஒண்ணு வெளிப்படுத்தி தாருங்க. ஒரு குடும்பம் நல்ல தழைச்சு வாங்கணும்னா இந்த கணவனுக்கு மனைவிக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். ஒரு அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் வாழ்க்கையில் அது 100% கடைபிடிக்கிறேன், கையாளுகிறேன், ஆதலால் எனக்கு ஒரு காரியத்திற்கு குறைவில்லை. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எல்லா குறைய நான் நிறைவாக்க போறேன். நீங்க உங்க வீட்டில் போய் சொல்லணும், என் வீட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எத்தனையோ குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும் என் வீட்டில் என்ன குறை இருக்கு. ஜெப குறை, வேத வாசிப்பு குறை, ஆராதனைக்கு லாஸ்ட் பெஞ்சில் வந்து நிற்போம். அல்லேலூயா. பம்மி நம்ம சமமாக வருவானு, நான் யாரெல்லாம் பேர் சொல்லலை. ஆனபடியால் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, உங்களுக்கு எங்கெல்லாமோ குறை இருக்கு. அந்த குறை இன்னைக்கு கண்டுபிடிக்க ஆண்டவர் சொல்றாரு. குறைய கண்டுபிடிச்சனா நீ இந்த ஊர்ல பெரிய ஆளு. கண்டிப்பா சொல்லுறேன், உங்ககிட்ட வந்து கடன் கேட்க அளவுக்கு கர்த்தர் இந்த சர்ச்சில் எல்லாரையும் மாத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பிராக்டிக்கல்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய எல்லா வசனம் தெரியும் நமக்கு. அதுல 10ஆம் வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்த வாசிங்க. நிறைவானது வரும் பொழுது கரங்களை தட்டி, நிறைவானது யாருன்னா கிறிஸ்து. கிறிஸ்து உங்க வீட்டுல வந்துன்னா உங்க வீட்டுல இருக்கிற எல்லா குறையும் என்னதாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல வாங்குற சம்பளத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அதுல ஒரு பங்கு கர்த்தருக்கு எடுத்துட்டு செலவழித்து பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. உங்க கையில வருகிற எல்லா நன்மைகளையும் முதல்ல ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, அது ஆசீர்வாதம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது, குறையெல்லாம் நிறைவேற்றுவார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சப்பாட்டு, எல்லாத்துலயும் குறை. நம்ம சர்ச்சில் உள்ள அரசாங்க ஊழியர்களை சொல்லுது தப்பா நினைச்சாங்க. உங்களை நான் சொல்லலை. அரசாங்க ஊழியர்களுடைய அநேகருடைய வாழ்வில் ஒரு 10 நாள் வீடு ஜெகஜோதியா ஓடும். தண்ணி அடிக்கிறவனு சொன்னா அவன் வந்து அவன் கூட வேலை பார்க்கறது சொல்லுவான், சார் ஒரு 2000 ரூபா தாங்கலாம், ஒரு 3000 ரூபா தாங்கலாம். நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. பாக்கி உள்ள 20 நாட்கள் ஒரு ஸ்ட்ரகிள். ஏன் போதுன்னு தெரியுமா? உங்க சம்பளத்தை நீங்க மதிக்கல. சம்பளத்தை எல்லாம் யாரெல்லாம் மதிக்கிறீங்களோ நீங்க இந்த ஊர்ல பெரிய ஆளு. ஆமை சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கத்த சொல்றாரு, நிறைவானது வரும் பொழுது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல போறோம். 3 வசனத்தை உங்களுக்கு மென்ஷன் பண்ண போறேன். அதே பிலிப்பியர் 2:30. பிலிப்பியர் 2:30. ஏனெனில் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் கரங்களை தட்டி. ஏனெனில் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தில் உங்க குறைகளை நிறைவாக்கும்படிக்கு. அது 2 சைடில் எடுத்துக்கலாம். நீங்க செய்த வேலையை கூட எடுத்துக்கலாம். நீங்க உங்க கையில பணம் மிஞ்ச மாட்டுக்கா? நீங்க சொன்னா ஆச்சரியப்படி. சில நேரத்துல எல்லாம் செலவங்க எல்லாம் 2 லட்சம் ரூபா கூட சில நேரத்தில் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் கேட்கிற நாள்ல கொண்டு இந்த பணத்தை தரணும். எத்தனை லட்சம் ரூபா? எத்தனை? 20 ரூபா உங்களை நம்பி கடன் தர மாட்டான் தெரியுமா? இன்னைக்கு காலையில கத்த சொல்லுகிறாரு, நீ ஓட வேண்டிய ஓட்டம் உண்மையா இருந்தால் உங்கள குறைவுகளில் எல்லாத்திலும் நிறைவை ஆண்டவர் கட்டளையிடுவார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. 1 தெசலோனிக்கேயர் 3:10. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. தெசலோனிக்க சபையை கடிதம் எழுதுகிற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறான், உங்களுக்கு எல்லாம் குறை இருக்கிறது. இன்னைக்கு வீட்டில் பொருளாதாரத்தின் குறைவு இருக்கிறது, நான் ஒத்துக்கொள்கிறேன். யாருடைய வீட்டில் பட்ஜெட் இல்லையோ, யாருடைய வீட்டில் வரவு செலவு கணக்கு இல்லையோ, அந்த வீடு ஒரு நாளும் உருப்படவே உருப்படாது. இன்னைக்கு அநேகருக்கு மீதி எடுப்பதற்கு வராததற்கு காரணம், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு
இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். நானும் பாஸ்டமாவும் நீங்க எங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணதோ இல்லையோ, ஆனா உங்களுக்காக எங்களுக்கு நேரம் வாய்க்க சொல்ல எல்லாம் என் சபையினுடைய தூரத்தில் படிக்கிற அஸ்வின், வெளிநாட்டில் இருக்கிறது திலீப், இங்கு வேலை பார்க்கிற சுரேஷ், இங்கு வேலை பார்க்கிற பிரவீன், இங்கு வேலை பார்க்கிற டிரைவர்ஸ், எந்த வேலை பார்க்குறீங்களோ உங்க பேரை சொல்லி 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 ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. எங்களுக்கு நீங்க எவ்வளவு ஹானர் பண்ணணும் தெரியுமா? நீங்க எங்களுக்கு எவ்வளவு கனம் கொடுக்கணும் தெரியுமா? நீங்க மறந்தாலும் உங்க பிள்ளைகளை மறக்காம ஆண்டவர் பாதத்தில் கதறுகிற ஒரு ஊழியக்காரனையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஆமென். ஆதலால் இன்னைக்கு காலையில சபையோடு சொல்கிறார், உங்க குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆமென், ஆமென். நான்லாம் அடிக்கடி இந்த 1ஆம் தேதி இந்த கேசவபுரத்துல எல்லாம் இங்கிருந்து இவங்க வருவாங்க, ஆட்டோவில் வருவாங்க. அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமான ரோடு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எங்க மக்களை எப்படி பாதுகாப்பாக இந்த ஆராதனைக்கு கொண்டு வருகிறீரோ மறுபடி பாதுகாப்பாக கொண்டு போனோம். இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் 2 வீலர்ல தங்கள் பணிகளுக்கு போய் திரும்பி வருகிறது. ஒருவேளை உங்க கண்கள் அப்படி ஒரு சிந்தனை வருதோ தெரியாது, ஆனா உங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பம் பண்ணக்கூடிய போதகரமா உங்களுக்கு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு காலையில கத்த சொல்றாரு, உன் குறைவெல்லாம் நிறைவாக்குவாரு. அவரிடத்திலே முழுமையாய் சரண்டர் ஆகுங்க என்று ஆவியானவர் உரைக்கிறார். நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்கள் யோவான் 16:20. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்க துக்கம், கரங்களை தட்டி பக்கத்தில் சொல்லுங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க எல்லாம் துக்கப்பட்டாயோ, எங்கெல்லாம் அழுது அழுது புலம்பினாயோ, அந்த அழுகைக்கும் அந்த புலம்பலுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு துக்கத்துக்கு பதில் ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இன்னைக்கு அந்த சந்தோஷ செய்தி உங்க காதுகளில் தொனிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அழுது புலம்புவீங்க. பிள்ளைகளை சொல்லி அழுதீங்களா? எதிர்காலத்தை சொல்லி அழுகிறீங்களா? அழுவீர்கள், அழுவீர்கள். உலகம் பார்த்து சிரிக்கும், ஆஹா இவனுக்கு வேணும், இவன் அந்த சர்ச்சில் இந்த பைபிளை கச்சத்தில் தூக்கிட்டு போனானே, ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டு போனாலே இவளுக்கு வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுதாரு, அந்த துக்கத்தை ஒரு நாள் சந்தோஷப்படுத்தி உன் பிள்ளைகளை தலைநிமிர செய்து, ஆமா சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை தலைநிமிர செய்து, நீங்க எங்கெல்லாம் தோற்று போனீர்களோ அங்க உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். வேமனூரில் சொன்னேன், என்னால் இங்க சொல்லாம இருக்கிறதுக்கு நோ சான்ஸ். இந்த ஸ்கூலில் +2 வரையெல்லாம் இந்த கல்ச்சர் கிடையாது. காலேஜில் போனா யார் ஃப்ரெண்டோ அவனுக்கும் அவளுக்கு கேக்கு வெட்டாம நம்ம இருக்க மாட்டோம். பார்ட்டி எங்க இருக்குன்னு சொன்னா அந்த காலேஜுக்கு பக்கத்துல எந்த நல்ல ஹோட்டல் இருக்கோ அங்க அவனுக்கும் அவளுக்கு விருந்து உண்டு. தப்பா சொல்லல, ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அப்பன அம்மையும் அப்படி ஒரு ஹானர் பண்ணுகிற அனுபவம் இருக்கிறதா? அப்பாவுக்கு ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் ஒரு கேக்கு வெட்டணும்னு எந்த பிள்ளைக்கு மனசு வந்துச்சு? ஹலோ நியூ ஜெனரேஷன், ஆண்டவர் ஒன்ன நல்ல கை நிறைய 50,000 ஸ்டார்டிங் சம்பளம் தருவாரு. உனக்கு அந்த 50,000 சம்பளம் வர சொல்ல ஃப்ரெண்டுக்கு பின்னால போய் எவனோ கண்டவனும் கூட போய் உன் வாழ்க்கையை கெடுத்துடாத. உன் வாழ்க்கை என்பது அப்பாவும் அம்மாவுக்கும் சபைக்கும் ஒரு கனவு இருக்கு. உன்னை இவ்வளவு சத்தியத்தை சொல்லி படிப்பிக்கிற உன் போதகருக்கு உன்னை குறிச்சு ஒரு கனவு இருக்கு. உன் கல்யாணத்து அன்னைக்கு உன்னை சாட்சி சொல்லதுக்கு அந்த சபையில நான் எழுந்து நின்று உன்னை சாட்சி பகர வேண்டும். என் சபையில நான் வளர்த்தப்பட்ட பிள்ளை இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட கைப்பிடிக்கானா இந்த சபைக்கு அவள் தணலாயிருப்பா. உங்க குடும்பத்துக்கு யாராயிருப்பா?
நகோமியாயிருப்பா, ரூத்தாயிருப்பா என்று நான் அங்கு உங்களை சாட்சி பகர வேண்டும். உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். ஆனா எங்க அப்பா சொல்லுவாரு, உன் துக்கத்தை சந்தோஷப்படுத்துவேன். 1 சாமுவேல்ல 1:18 அண்ணா என்ன சொல்லுதான்னு பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவ துக்கமுகமாக இருக்கவே இல்லை. கரங்களை தட்டி. கூட ஒருத்திக்கு பிள்ளை இருக்கிறது, பெனினாளுக்கு. யாருக்கு? பெனினாள். எல்கானா பெனினாளை விட ரொம்ப நேசித்து அண்ணா மேல ரொம்ப ஒரு கேர் பண்ண. காரணம் அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் அவள் மனம் கசந்து மனவசனத்தோட ஆண்டவர் கிட்ட அழுதா. அடுத்து அவளை பைபிள் சொல்லுது, அவள் மறுபடி துக்கமுகமாய் இருந்ததில்லை. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, மகனே மகளே, ஒரு மாசத்தை தொடங்க சொல்ல உன் கணவன் கொடுக்குற சம்பளத்தில் எவ்வளவு சந்தோஷம். ஆனா பகுதி மாசம் வர சொல்ல வீட்டில் கலக்கம், போராட்டம், ஸ்ட்ரகிள், பிரச்சனை. இதுக்கு காரணம் யாருன்னு நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் உத்தரவாதி நீயே தான். இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு அன்னாளை போல் ஆண்டவர் இடத்துல வரலாமா? அப்பொழுது அவள், உடைய அடியாளுக்கு உடைய கண்களில் என்ன கிடைக்கணும்? தயை கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இங்க இருக்கிற எல்லாருக்கும் உண்மையா கூப்பிட்டுட்டீங்கன்னா அவருடைய தயை உங்களை தேடி வரும்னு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். சபையோடு கத்த சொல்லுகிறார், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. துக்கத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் உங்க மத்தியில் இருக்கிறாரே. பல நேரத்தில் பலதை குறித்து அழுத எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் எங்க கையில வருமா என்று நினைத்த காலத்தில் ஆண்டவர் கையில தந்து அழகு பார்க்கிற ஒரு ஆண்டவர் என் ராஜாதி ராஜா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களிடத்தில் இன்னைக்கு காலையில் விட பெற போகிறேன். சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்சிப்பை இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கரங்களை தட்டி சொல்லுங்க. சோத்ரம். ஒரு 7 காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் காலையில சொன்னேன், நான் ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிறேன். என் ஜனத்தோடு எதிர்பார்ப்போடு நிற்கிறேன். ஜனமே, உங்களை எல்லா நிலைகளிலும் மாற பண்ணுகிற ஆண்டவர். 1, தீமையை நன்மையால் மாற பண்ணுகிற ஆண்டவர். 2, மாறாவை மதுரமாக மாற்றுகிறவர். 3, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். 4, இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். 5, குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர். 6, உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். 7, உங்க புலம்பலை, சொல்லுங்க எல்லாரும், புலம்பலை ஆனந்த களிப்பு. அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு படிப்போம்ல, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழுவேன். இன்னைக்கு காலையில் ஒரு நிறைவான நிலைக்குள்ள நீங்க வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்க வந்ததை விட உங்க மைண்ட் செட்டப்பை கொஞ்சம் மாத்தி இருக்காரு ஆண்டவர். ஒத்துக்கிறீங்களா? நீங்க வந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் மாத்தி உங்களை ஒரு புது மனுஷனாக வச்சிருக்கிறாரு. இனி அடுத்த மாசத்துல உங்க சாட்சி என்பது ஒரு பெரிய ஆனந்த களிப்புள்ள சாட்சியை எழுப்புவார் என்று மனமாற வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. ஆமென். நல்ல பிதாவே, உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்க கிருபை செய்யும். இந்த வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யும். எங்களுக்குள் இருக்கிற பலவீனங்களை மாற்றும் சமாதான கர்த்தர் கூட இரும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடு